கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 9 லட்சம் கனமீட்டர் சுற்றளவிற்கு அதிகமாக கழிவுகள். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தகவல். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 9 லட்சம் கனமீட்டருக்கு அதிகமாக கழிவுகள் குவிந்து கிடப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 100 வார்டுகளில் சேரும் குப்பைகள் கொட்டப்படுகின்றது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து குப்பைகள் வாங்கப்பட்டு முறையாக கையாளப்படுவதாக மாநகராட்சி தெரிவித்தாலும் இந்த குப்பை கிடங்கினால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெள்ளலூர் குப்பை கிடங்குகளில் ஆய்வு செய்தது. இதில் பல்வேறு குறைபாடுகளை சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 3 வெவ்வேறு பகுதிகளில் 9,29,109 கனமீட்டர் சுற்றளவு கழிவுகள் தேங்கியுள்ளன. ஒரு கனமீட்டர் என்பது நீளம், அகலம், உயரம் கொண்ட ஒரு கன சதுரத்தின் கன அளவாகும். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தினமும் கையாளப்படும் 1100 டன் கழிவுகளில் சுமார் 990 டன் மட்டுமே பதப்படுத்தப்பட்டு வருகின்றது. மற்ற கழிவுகள் முறையாக கையாளப்படுவதில்லை. இந்த ஆண்டு பிப்ரவரியில் அந்த இடத்தில் இருந்து கோழி மற்றும் இறைச்சி கழிவுகளை பதப்படுத்தும் வசதி மூடப்பட்டுள்ளது. அதன் பிறகு மாநகராட்சி நிர்வாகம் மதுரை, கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 15 டன்களை அனுப்ப தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த அகற்றல் குறித்து எந்த பதிவுகளும் முறையாக பராமரிக்கப்படவில்லை. போதுமான சுத்திகரிப்பு திறன் இல்லாததால் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 110 டன் கழிவுகள் உரம் தயாரிக்கும் மையம் அருகில் திறந்த வெளியில் கொட்டப்படுகின்றது. மழைக்காலங்களில் நீர்க்கழிவை அகற்ற போதுமான வடிகால் வசதி இல்லை. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் இருந்தாலும் தொடர்ந்து இயக்கப்படுவதாகவும் தெரியவில்லை. இதுபோன்ற குறைபாடுகளை நீக்கி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.